النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ربي واللجم إمام مكة والمدينة والهرم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد سده يا ربي شربا ومحابة وتعليما معاشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت فاستمعوا وانصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. முஸ்லிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ரஹமத்து செய்வானாகவும். இமாம் மெம்பரில் ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களில் பக்கத்தில் ஒரு தோழன் பேசக்கண்டு நீங்கள் வாய் மூடு என்று சொன்னாலும் கூட ஹுத்பாவின் பலனை இழந்து விட்டார் என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். ஆகையால் ஹுத்பா பிரசங்கத்தை வாய் மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக, மற்றும் உண்டான முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக, தாய் தந்தைகளுடைய பாவங்களையும் மன்னித்து அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق وناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وصلى الله عليه وعلى آله وصحبه حق قدره ومقداره العظيم أما بعد فأوصيكم ونفسي بتقوى الله فاتقوا الله ما استطعتم واعملوا صالحا ووفقنا الله وإياكم لمرضاته வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த பெரியவர்கள் உலமாக்கள் அவுலியாக்கள் முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரையும் நினைத்தவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் அவர்களது கடாட்சமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் மீதும் எப்போதும் ஸலவாத்து சொல்வதன் மூலம் அல்லாஹுவின் ரஹமத்தையும் பரக்கத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தினையும் பெறக்கூடிய நல்ல முஃமின்களாக நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் ஆரம்பிக்கின்றேன். இந்த புனித தினத்திலே நமக்காகவும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்காகவும் நமது சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்மை கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்காகவும் நமது வழிகாட்டிகளுக்காகவும் நமது சகல முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்காகவும் விசேடமாக நமது அயல் வீட்டாளர்கள் நாம் யார் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோமோ அவர்கள் அனைவருக்கும் உயிருடன் இருப்பவர்கள் கபராளிகளாக ஆகிவிட்டவர்கள் அனைவருக்கும் வல்ல அல்லாஹுவின் அருளும் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் ஆரம்பிக்கிறேன். இதே புனித தினத்திலே நமக்காக நம்மை விட்டும் பிரிந்த நமது பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைவருக்குமாக உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற சகல முஸ்லிம்களுக்குமாக அதே போன்று சகல மக்களுக்குமாக அல்லாஹ் அமைதியையும் சமாதானத்தையும் அவனது அருளையும் வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போமாக. பெரியார்களே, சகோதரர்களே, இந்த புனித தினத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசையை, அவர்களது வேண்டுகோளை மதித்தவர்களாக இயன்ற அளவு அன்னாரின் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலம்
அல்லாஹுவின் ஆசியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தினையும் பெற்றவர்களாக ஆக முயற்சிப்போமாக. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், பெரும்பாலும் நோன்பு காலங்களிலே நாங்கள் இந்த வசனத்தை அதிகம் கேட்பதுண்டு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. இது எப்போதும் ரமதான் மாதத்திலே நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்ற, நினைவூட்டப்படுகின்ற, நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு இறை வசனம். இந்த சந்தர்ப்பத்திலே, இன்றைய சூழலிலே நாம் இந்த அல்லாஹுவின் திருவசனத்தை பற்றி சிந்திப்பது மிகவும் பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று நாம் வாழ்கின்ற நிலையிலே முஸ்லிம்கள் உலகளாவிய ரீதியிலே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள், அவர்களது இருப்புக்கான அச்சுறுத்தல்கள், உலகளாவிய ரீதியிலே அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற தீர்க்க முடியாதவை போன்று தென்படுகின்ற எத்தனையோ பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கில் வீட்டிலே அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் பெண்கள், சிறுவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், வாலிபர்கள், இந்த சமுதாயத்தின் எதிர்காலத்தின் நாடிகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களெல்லாம் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று கொல்லப்படுவான். எதற்காக அந்த ஆத்மா கொல்லப்படுகின்றது என்பது கூட யாருக்கும் தெரியாது. அப்படியான ஒரு நிலைமையிலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பலரும் கேட்கிறார்கள், ஏன் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவுகின்றான் இல்லை என்று? ஏன் கஸாவிலே இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்று எங்கு சென்றாலும் கேட்கின்றார்கள். நாம் பொதுவாக நமது கடமைகளை மறந்து உரிமைகளை நினைவு வைத்திருப்பவர்கள். பெரும்பாலும் நாங்கள் உரிமைகளை கேட்போம், ஆனால் நமது கடமைகளில் செய்வதில் நாங்கள் மிகவும் குறைவானவர்கள். அதற்காகத்தான் இந்த திருக்குர்ஆன் வசனத்தினை நான் இன்று எனது பேசு பொருளாக எடுத்தேன். இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் கூட நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு கூறப்பட்டும் இது ஓதப்பட்டும் அதன் முன்பகுதியுடன் நாங்கள் நின்று விடுவது வழக்கம். என்னை பற்றி எனது அடியார்கள் கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் மிகவும் நெருக்கமானவன். எனது அடியான் என்னை பிரார்த்தித்தான் என்றால் அவனுக்கு நான் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன், அவனது பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அந்த திருவசனத்தின் முன்பகுதி கூறுகின்றது. அத்துடன் நாங்கள் நின்று விடுகின்ற காரணத்தினால் நாங்கள் அது அல்லாஹ் இவ்வாறு நமக்கு கூறியிருக்கின்றான், எனவே அவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமே தவிர இதில் நமது கடமையாக அவன் எதை சொல்லி இருக்கின்றான் என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பது குறைவு. எனது அடியான் وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, நான் அவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ, என்னை அழைப்பவனது அழைப்புக்கு நான் பதில் அளிப்பேன் என்று கூறிய அல்லாஹ் என்ன சொல்கின்றார் என்றால், ஃப என்ற
ஹர்ஃபுல் அத்ஃபை பாவித்து, அதாவது அதற்குரிய ஷர்த் என்னவென்றால் ஃபல்யஸ்தஜீபு லி, அவன் இந்த அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் ஃபல்யஸ்தஜீபு லி. ஃபல்யஸ்தஜீபு லி என்றால் அதன் கருத்து, நான் அவர்களிடம் எதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று கூறினோனோ அதை அவர்கள் செய்து எனது தேட்டத்திற்கு பதில் அளிக்கட்டும். அதுதான் கண்டிஷன். அந்த ஃபல்யஸ்தஜீபு லி என்பதை நாங்கள் மிகவும் சீரியஸாக எடுப்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனை அறிமுகம் செய்த பொழுது முதலாக அவனை அருளாளனாக அறிமுகம் செய்தார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நான் கருணையாளன், அருள் செய்பவன், எப்போதும் அருளையே நான் எனது யதார்த்தமாக கொண்டவன் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தனையில் இருக்க வேண்டும் என்று நாடி அல்லாஹ் நம்மை எந்த வேலையை செய்கின்ற பொழுதும் அருளாளனாக, கருணையாளனாக என்னை நினைத்துக்கொள், நினைத்தே உனது செயல்களை ஆரம்பி என்று சொன்னார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதன் பின் அவனை அறிமுகம் செய்த பொழுது அல்லாஹ் எதை கூறுகிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்மை படைத்து சர்வ லோகங்களையும் படைத்து அவற்றினை ஆட்சி செய்கின்றவன் அல்லாஹ் என்று நாம் நம்ப வேண்டும் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். நாங்களும் அந்த சூறாவினை, அந்த ஆயத்தினை ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். அதன் பொருளை நாங்கள் விளங்கி இருக்கிறோமா? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்தான் நம்மை படைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன், அவன்தான் பரிபாலிப்பவன் என்று கூறுகின்ற அதே நாங்கள் சமய சார்பற்ற வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறோம். தொழுவதற்காக பள்ளிக்கு வருகிறோம், ஆனால் பாடசாலைக்கான கல்வி கொள்கையை தீர்மானிக்கின்ற பொழுது அல்லாஹுவை மறந்து விடுகின்றோம். நாங்கள் முஸ்லிம்கள் என்பதை மறந்து விடுகின்றோம். நமது தனித்துவத்தை நாங்கள் மறந்து விடுகின்றோம். நாங்கள் ஒரு திருமணம் செய்கின்ற பொழுது, ஏன் தொழில் செய்வதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் நாம் செய்கின்ற பயணம் ஹலாலானது அல்லது ஹராமானது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோமா? அல்லாஹுவின் தீர்ப்பு என்ன? நாங்கள் இன்று அமெரிக்காவுக்கு அல்லது ஐரோப்பாவிற்கு அல்லது கனடாவுக்கு மைக்ரேட் பண்ணுகிறோம் அல்லவா? அழகாக முஸ்லிம்களாக அல்லாஹுவை தொழுது வணங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை நாங்கள் அங்கே கொண்டு சென்று காபிர்கள் இல்லாவிட்டாலும் இஸ்லாத்தை மறந்த, அல்லாஹுவை மறந்தவர்களாக ஆக்கிவிடுகின்றோம் அல்லவா? எவ்வளவு தூரம் இது ஹலாலானது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோமா? எகிப்திய பெரிய அறிஞர் ஒருவர், மிகவும் ஃபேமஸான பிரபல்யமான ஒருவர், அவருடைய பேர் அலி அத்-தந்தாவி, ஷேக் அலி தந்தாவி. சிரியாவிலே இருந்து சவுதி அரேபியாவிற்கு சென்று அங்கே வாழ்ந்து அங்கே ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பு மரணித்தவர். இன்றும் கூட பல அரபு நாடுகளிலே, விசேடமாக கல்ஃப் நாடுகளிலே உள்ள டெலிவிஷன்களிலே நோன்பு காலத்திலே அவரது பேச்சுக்களை இன்று கூட ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் அழகான ஒரு எழுத்தாளர், சிறந்த மனுஷன். இன்று அவரது குடும்பத்தின் பெரும்பாலானவர்கள் அவருடைய காலத்திலேயே மைக்ரேட் பண்ணிவிட்டார்கள். இன்று 80க்கும் 90க்கும் மேற்பட்ட அவருடைய குடும்பத்தினர் வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களில் ஒரே ஒருவர் மட்டும்தான் முஸ்லிமாக இருக்கின்றார். 3வது ஜெனரேஷன். இப்போது அவருடைய பேத்தி ஒருவர் எழுதி கொண்டிருக்கிறார் ஒரு கட்டுரையிலே. மற்ற எல்லோரும் மதம் மாறிவிட்டார்கள். சிலர் மதத்தை பற்றிய சிந்தனையோ
அல்லாஹுவை பற்றிய ஞாபகமோ, முஸ்லிம் என்றால் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றிய ஒரு 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 எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அழுது என்ன பயன்? நமது ஊர்களில் கூட எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளின் கொடுமை தாங்க முடியாமல் மைக்ரேட் பண்ணியவர்கள் திரும்பி வரவில்லையா? சிலர் தற்கொலை கூட செய்வதற்கு முயற்சி செய்ததில்லையா? மைக்ரேட் பண்ண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எந்த அளவுக்கு ஹலால் ஹராம் பவுண்டரிஸ்குள் வருகின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் அதன் கருத்து வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகம் ஒரு மாயை என்று சொன்னதையோ, ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலக வாழ்க்கை தான் நித்தியமான வாழ்க்கை என்று அவன் நினைக்க கூடாது, இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறியதையோ நாங்கள் சீரியஸாக எடுக்கவில்லை. மறுமைதான் உங்களது நித்தியமான வாழ்க்கை தலம் என்று சொல்லி வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதை நாங்கள் சீரியஸாக எடுக்கவில்லை. அதனால் பொருளாதார காரணங்களுக்காக அல்லது வேறுபட்ட லோகாயத காரணங்களுக்காக நாங்கள் மார்க்கத்தை இலகுவாக விற்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறிவிட்டோம். அதனால் தான் இன்று இந்த பள்ளியிலே என்னை ஜும்மா சொல்வதற்காக அழைத்த பொழுது நான் ஏன் உடனடியாக ஆம் என்று கூறினேன் என்றால், இந்த ஏரியாவிலே சுன்னத்து வல் ஜமாஅத்தின் கொள்கையின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு பள்ளி இது என்பதற்காக. ஏனென்றால் சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள், அவர் சேர்ந்த சுன்னத்து வல் ஜமாஅத் என்றால் யார் என்பது கூட இன்று முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை தத்துவம் குர்ஆனோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியோடும் இணைந்திருந்த காரணத்தினால் நவீனவாதத்திற்கு அது பிடிக்காத ஒன்றாகிவிட்டது. நவீனவாத சிந்தனைகள் முஸ்லிம்கள் மத்தியிலே தலை தூக்கிய காரணத்தினால் அல்லாஹுவை மறந்தார்கள், ஹலால் ஹராமை மறந்தார்கள். ஒரு பெண் எவ்வாறு வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்க, குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருக்க மிகவும் தெளிவாக, இன்று நாங்கள் பெண்மைவாதத்தின் கீழ் நமது மார்க்கத்தையே மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இன்று இலங்கையிலே நடக்கின்ற பலவிதமான முயற்சிகளை நான் கூறி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அப்படி என்றால் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் அவனை அறிமுகம் செய்திருக்கின்ற பொழுது நமது வாழ்க்கைக்கான தத்துவத்தை அவன் நமக்கு அளிக்க வேண்டும், அவன் தருவதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றது வெளிப்படையான விடயம். அதை விட்டுவிட்டு நாங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை மத சார்பற்ற செக்யூலர் பிலோசபிகளின் மூலம் நாங்கள் அறிய விரும்புகிறோம். இது இஸ்லாம் அல்ல. அப்படி என்றால் உண்மையிலேயே நாங்கள் அல்லாஹுவை மறந்தவர்கள், காஃபிர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் அந்த வாழ்க்கை முறையை முற்றாக நாங்கள் நிராகரித்தவர்கள். இன்று கஸாவிலே கொல்லப்படுகின்ற ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஏன் அவர்கள் கொல்லப்படுகின்றார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் போர்க்களத்தில் இருந்து சென்றவர்கள் அல்ல. வீட்டிலே படுந்துறங்குகின்ற அப்பாவிகள், குழந்தைகள், பாடசாலை மாணவர்கள், வைத்தியசாலையிலே வைத்தியம் செய்து கொண்டிருக்க வைத்திய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், குழந்தைகள், கேவர்கள் ஏன் கொல்லப்படுகின்றார்கள்? ஏன் முஸ்லிம்களுக்கு இந்த அநியாயம்? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுவை மறந்து எப்போது வாழ்கின்றீர்களோ அப்போது நீங்கள் இந்த நிலையை அடைவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிகவும் அற்புதமான ஒரு ஹதீஸ். பொதுவாக நாங்கள் நமது உலமாக்கள் குறை செய்யவில்லை.
அவர்களும் இந்த ஹதீஸை பல தடவைகளில் நினைவூட்டி இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கேட்பதில்லை. சில நேரம் நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்போம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல்லது அது செல்வதில்லை. என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஹதீஸ் இன்றைக்கு 1400 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது திருக்கண்களால் நேரடியாக கண்டார்கள் இன்று என்ன நடக்கப் போகுது என்பதை. நமது எதிர்காலம், முஸ்லிம்களின் எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சததாஅ அலைக்குமுல் உமமு கமா தததாஅல் அகலத்து அலா கஸ்அத்திஹா. قالوا أمن قلة نحن يومئذ يا رسول الله؟ قال لا أنتم كثير ولكنكم غثاء كغثاء السيل. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மற்ற சமூகத்தினர்கள் உங்கள் மீது இந்த கொசுக்கள் சாப்பாட்டு பிங்கானிலே எவ்வாறு மொய்க்கின்றதோ அவ்வாறு உங்கள் மீது மொய்ப்பார்கள், உங்களை அடிமைப்படுத்துவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தோழர்கள் கேட்டார்கள், நாயகமே, நாங்கள் அப்போது சிறுபான்மையினரா, அளவில் குறைந்தவர்களா, அதனால் தான் அவ்வாறு எங்களுக்கு நடக்கப் போகின்றதா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் நம்பரில் கூடியவர்களாகத்தான் இருப்பீர்கள், நீங்கள் குறைந்தவர்கள் இல்லை. உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் யார்? நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், பெருமைப்படுகிறோம். உலகத்திலே மிகவும் அதிகமாகவும் மிகவும் விரைவாகவும் வளர்ந்து கொண்டு வருகின்ற மார்க்கம் இஸ்லாம் என்றெல்லாம் கூறி சந்தோஷப்படுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் மலையில் வெள்ளத்திலே அடிபட்டு வருகின்ற சேரிகள் போன்றிருப்பீர்கள், குப்பைகள். அளவில் அதிகம், ஆனால் சக்தியில், பலத்தில், ஆற்றலில் முஸ்லிம் உலகத்திலே ஆற்றல் இல்லையா? இருக்கின்றது. புத்தி உள்ளவர்கள் இல்லையா? இருக்கின்றார்கள். படித்தவர்கள் இல்லையா? இருக்கின்றார்கள். பேராசிரியர்கள் இல்லையா? விஞ்ஞானிகள் இல்லையா? இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், வளர்ந்த சமுதாயங்கள் என்று நாங்கள் சொல்கின்ற சமுதாயங்கள் கூட ஹயர் பண்ணுகின்ற அளவிற்கு படித்தவர்கள், விஞ்ஞானிகள், பொருளாதார நிபுணர்கள், அரசியல் தத்துவ ஞானிகள் இருக்கின்றார்கள், இல்லாமல் இல்லை. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்கின்றார்கள்? ஒன்றை சொல்கின்றார்கள், இவர்கள் முஸ்லிம்களாக இல்லாதவரை பிரச்சனை. இவர்கள் பெரிய அளவில் கூடியவர்கள், படித்திருப்பார்கள், திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய பயத்தை மற்றவர்களின் உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவார். இவர்களை கண்டு யாரும் பயப்பட மாட்டார்கள். இன்று அமெரிக்கர்களுக்கு அரபிகளின் பணம் தேவைப்படுகின்றது, ஆனால் அரபிகளுக்கு அமெரிக்கர்களை பார்த்து ஒரு வசனம் கூற முடியாது. நமது பணத்தை எடுத்துக்கொண்டு நம்மை அடிமையாக்கி வாழ்கின்றான் மற்றவன். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளோடு நாம் முஸ்லிம் சமுதாயங்களின் உறவுகளை, முஸ்லிம் நாடுகளின் உறவுகளை பார்க்கின்ற பொழுது எதை காண்கிறோம்? நமது சொத்தை சூறையாடுகிறார்கள், நமது பணத்தை பயன்படுத்துகின்றார்கள், அதன் மூலம் அவர்கள் சூப்பர் பவர்களாக இயங்குகின்றார்கள், நாங்கள் அடிமைகள். என்ன நிலைமை இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை பற்றி அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. ஏன் அந்த நிலைமை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள். 1400 வருடங்களுக்கு முன் கல்வி அறிவு இல்லாத, இன்றைய பார்வையிலே கல்வி அறிவு இல்லாத ஜாஹிலி சமுதாயத்தில் இருந்து வந்தவர்கள் மடையர்கள் போன்றிருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட அதே மாத்திரத்திலே அல்லாஹுவின் ஒளியினால் எதையும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் நாங்கள் அதிகம்,
நம்மிடம் சகலதும் இருக்கின்றது, ஏன் நாம் மற்றவர்களால் அடிமைப்படுத்தப்பட வேண்டும் நாயகமே என்று கேட்ட பொழுது, ஏன் நம்மை பற்றிய பயம் மற்றவர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடாது, அல்லாஹ் எடுத்து விடுகிறான் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்றால் அது ஏன் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 விடயங்கள். ஒன்று உலக ஆசை. உலக ஆசைக்காக எதையும் செய்ய தயாருள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். இன்று பாருங்கள் நமது சமுதாயத்திலே என்ன நடக்கிறது. இன்று உலக ஆசை, லக்ஸரியஸ் லைஃப், அதுதான் எமது நோக்கு. அதற்காக எவனையும் நாங்கள் களவு செய்யலாம், எந்த பொய்யையும் செய்யலாம், எதையும் துஷ்பிரயோகம் செய்யலாம். மார்க்கத்தை கூட நாங்கள் அந்த பிசினஸுக்குத்தான் பயன்படுத்துகின்றோம். சில நேரங்களிலே ஹஜ் ஒரு பிசினஸ், நோன்பு கூட ஒரு பிசினஸ், ஜகாத் ஒரு பிசினஸ், எல்லாத்திலும் கரப்ஷன். அதனால் இஸ்லாமிய அமைப்பினுடைய, இஸ்லாமிய தத்துவத்தினுடைய வெளிப்பாடுகளை சமுதாயத்திலே காண முடியாதிருக்கின்றது. உலகம் ஆஹ்ராவை மறந்து, அல்லாஹுவை மறந்து உலகத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த முதலாவது சொன்னதற்குரிய ஒரு காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது, நீங்கள் மௌத்தாக விரும்ப மாட்டீர்கள். அதாவது அவர்கள் பிற்காலத்திலே வரக்கூடிய அந்த முஸ்லிம்கள் மௌத்தை விரும்ப மாட்டார்கள். ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலகத்திலே அதிக மோகம் கொண்டு மௌத்தை விரும்ப மாட்டார்கள். மௌத்தை விரும்பவில்லை என்றால், மௌத்தாகுபவன் நான், நாளை அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நிற்கப் போகின்றேன் என்ற உணர்வு என்னிடம் இல்லை என்றால் நான் ஏன் தவறு செய்ய முடியாது? ஏன் மற்றவர்களின் பணங்களை எடுத்துக்கொண்டு நான் வெளிநாட்டிலே ஒளித்து திரிய முடியாது? ஏன் இன்னொருவனை பணத்திற்காக கொலை செய்ய முடியாது? உலக ஆசை. இன்றிருப்பவன் அடுத்த கணத்தில் என்ன செய்ய போகின்றான் என்பது தெரியாது என்ற உண்மை நம் அனைவருக்கும் தெரியும். நான் உனக்கு உணவளிப்பவன் என்று வல்ல அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்பது அனைத்தும் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு நம்பிக்கை இல்லை. கிடைத்ததை பொருந்திக்கொள். அல்லாஹ் ஒரு ஹதீஸுல் குதுஸியிலே சொல்கிறான், அழகான ஹதீஸுல் குதுஸ். என் அடியானே, உலகத்திற்காக, ரிஸ்க்குக்காக அதிகம் அலைந்து தெரியாது. ஏனென்றால் எவ்வளவுதான் நீ பாடுபட்டாலும் இறுதியில் நான் உனக்கு எதை எழுதியிருக்கின்றனோ அதை விட மேலாக எதுவுமே நீ எடுக்கப் போவதில்லை. அந்த அவ்வாறு வாக்குறுதி அளித்திருக்கின்ற அந்த அல்லாஹுவிலே நம்பிக்கை கொண்ட நாங்கள் ஏன் நமது மன நிம்மதியை இழந்து பேய் போல் அலைந்து திரிய வேண்டும்? பணத்திற்காக, காசிக்காக. அதற்காக நமது ஒழுக்க விழுமியங்கள், நமது கலாச்சார பண்பாடுகள் அனைத்தையுமே நாங்கள் திறந்திருக்கின்றோமே. அதனால் தான் ஒரு பொழுதும் எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட போவதில்லை நாம் மாறும் வரை. ஃபல்யஸ்தஜீபு லீ. அல்லாஹ் அந்த ஆயத்தின் அடுத்த பகுதி, நான் எதை அவர்களிடம் வேண்டினோமோ அதை மறந்து விடுகின்றோம். நான் இதை செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறியிருக்கிறேன் என்றால், நான் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லி இருக்கிறேன் என்றால், என்னை ரப்புல் ஆலமீனாக அவர்கள் நினைக்க வேண்டும், நடக்க வேண்டும். அவ்வாறு செய்யுங்கள், அப்போதுதான் உங்களுடைய துஆவுக்கு நான் பதிலளிப்பேன் என்பதுதான் அல்லாஹுவின் வாக்கு. அதில் அவர்களுக்கு சந்தேகம் பெறக்கூடாது என்பதற்காகத்தான் 2வது முறையும் அந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல் யுமினு பி. என்னை அவர்கள் 100% முற்றாக நம்பட்டும், ஈமான் கொள்ளட்டும். அதிலே அவர்களுக்கு எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். நான் நினைக்கிறேன், இன்று நாங்கள் நமது சமுதாயங்களிலே, நாங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்க்கின்ற பலஸ்தீனிலே, அல்லது பெரும்பாலும் நாங்கள் பலஸ்தீனை பட்டும்தான் கதைக்கிறோம், மற்ற நாடுகளை கதைப்பதில்லை. இது மீடியாவின் பிரச்சனை. மியான்மார் முஸ்லிம்கள் யார் கதைக்கிறார்? எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள்? சில நேரம் நாங்கள் நேரடியாக பார்த்தால் நாங்கள் எவ்வாறு ஒரு உணவை சாப்பிட முடியும் என்று நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஹதீஸ் சொல்லுகின்றது, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு உடம்பில் உறுப்புகள் மாதிரி, ஒரு உறுப்பிலே ஏதாவது நோய்வாய் வந்துவிட்டால் சகல உறுப்புகளும்
கவலை கொள்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அங்கே பாருங்கள், பங்களாதேஷிலே போய் குடியேறி இருக்கின்ற அல்லது ஓரத்திலே தங்கி இருக்கின்ற துன்பங்களுக்கு மத்தியிலே மியான்மார் முஸ்லிம்கள் அவர்கள் ஒரு உடைந்த பாந்துண்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, கசாவிலே நமது முஸ்லிம் சிறுமிகள், பெரியவர்களை விடுங்கள், சிறுமிகள் ஒரு கரண்டி பருப்பு கறிக்காக அவர்கள் காத்து நிற்கின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் காண்கின்ற பொழுது, நாங்கள் இன்றைக்கு அந்த கடையிலே சாப்பிட்டோம், நாளைக்கு சாய்ந்தமரத்துக்கு போய் சாப்பிடுவோம், நாளை அன்றைக்கு கல்முனை ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிடுவோம். இவ்வாறாக நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுகளை மாற்றி மாற்றி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நமது ஈமான் என்ன, நமது உணர்வுகள் என்ன? இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவர்களை பற்றிய நினைவு நமது உள்ளத்திலே இல்லை என்றால் நாங்கள் அல்லாஹுவை மறந்தவர்கள். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, உனது கடமை எப்போதும் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் வாழ்பவன் போன்று நீ வாழ வேண்டும். இதைத்தான் இஹ்சான் என்று சொன்னார்கள். இதை சொல்லிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி சஹாபாக்களுக்கு முன் வந்து, சஹாபாக்களுக்கு முன்னால் அவர்கள் கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க, அல் இஹ்சானு அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீங்கள் காண்பது போன்று வணங்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை முழுவதுமே வணக்கம். படிப்போ தொழிலோ கணவன் மனைவி உறவோ குடும்ப வாழ்வோ சகலதும் எல்லா நேரத்திலும் அல்லாஹுவுடன் நான் இருக்கிறேன், அவனது சன்னிதானத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வுடன் ஒரு முஸ்லிம் வாழ்கின்றான் என்றால் அப்போது அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த நிலைக்கு நாம் நம்மை மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். இந்த வாழ்க்கை தத்துவத்தை எப்போதும் நழுவ விடாமல், அதை நழுவ விடுவதற்கான பல பல காரணிகள் சமுதாயங்களிலே ஏற்படும் பொழுது அவைகளுக்கு எதிராக நின்று இந்த தத்துவத்தை பாதுகாப்பதுதான் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கடமையும் அவர்களது தொழிலும். அதனால் தான் நவீனவாதிகளுக்கு இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் என்ற சொல் ஒரு அலர்ஜி. ஏனென்று சொன்னால், நாங்கள் குர்ஆனை மட்டும் வைத்துக் கொண்டு பிடிப்பவர்கள் அல்ல. குர்ஆனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தெளிவு கொடுத்தார்கள், எவ்வாறு விளக்கி வைத்தார்கள் என்பதையும் நாங்கள் குர்ஆனை பார்ப்பது போன்றே பார்க்கின்றோம். நம்மை பொறுத்தவரை குர்ஆனை விடவும் முந்தியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அவர்கள் மூலம்தான் நாங்கள் குர்ஆனை எடுக்கிறோம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையும் வாக்கும் செயலும் அதன் முதலாவது. அதன் மூலம் நாங்கள் குர்ஆனை பெறுகிறோம். அதன் பின் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குர்ஆனுக்கான விளக்க உரைக்கு நாங்கள் செல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சஹாபாக்களை வளர்த்து இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றார்கள். அதனால் தான் நாம் வெறும் புத்தகத்தை வாசித்து விட்டு இவ்வாறு ஒரு ஹதீஸ் வருகின்றது என்று எங்கோ ஒரு விளப்பம் இல்லாமல் விளக்கம் சொல்லுகின்ற அவர்களிடமிருந்து இஸ்லாத்தை பெற ஆரம்பித்தவுடன் நாங்கள் மறக்க ஆரம்பித்தோம். நாம் தொழுகையிலே ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியிலே எங்களை நடத்துவாயாக, அதனை எங்களுக்கு காட்டுவாயாக. அந்த நேரான வழிக்குரிய டெஃபினிஷன் என்ன? குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா டெஃபினிஷன் கொடுக்கிறது. என்ன சொல்கிறது? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், உனது கோபத்திற்கு ஆளாகாத உனது அருளை பெற்றவர்கள் நடந்த வழி. சூரத்துல் ஃபாத்திஹாவில் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழிக்கு கொடுக்கின்ற வரைவிலக்கணம். எனவேதான் நாம் சுன்னத்து வல் ஜமாஅத்தின் வழியிலே இஸ்லாத்தை விளங்கி அந்த அடிப்படையிலே நமது உள்ளங்களை மாற்றி சிந்தனைகளை மாற்றி அல்லாஹ் எப்போதும் நம்மோடு இருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்களாக
நாம் அவனோடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆத்மீக ரீதியிலே நமக்குள்ளே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். தி ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன். அதன் மூலம் மட்டும்தான் நமது சகல பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். கசாவாக இருக்கட்டும், பர்மாவாக இருக்கட்டும், மியான்மராக இருக்கட்டும், எங்காவது இருக்கட்டும், முஸ்லிம்களின் பிரச்சனைகள் ஒரு பொழுதும் தீரப்போவதில்லை. எவ்வளவுதான் அறிவிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஆற்றல் இருந்தாலும் சரி, ஈமான் இல்லாமல். நமக்கு சீராவிலே நாம் படிப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் சஹாபாக்களும் வெற்றி அடைந்தது ஆற்றலினால் மட்டுமல்ல, அல்லாஹுவின் அருளினால். எப்போதுமே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை சகலதையும் செய்பவன் அல்லாஹ். எனவேதான் அவனிடம் நாங்கள் தங்கி விடுகிறோம். அவன் சொல்வது போன்று அவனுடன் வாழ்கின்ற பொழுது, அவன் நமக்கு கூட இருக்கின்ற பொழுது யாரும் நம்மை தட்ட முடியுமா, அசைக்க முடியுமா? இன்று அமெரிக்கன் அம்பாசடர் ஒருவனுக்கு யாராவது எந்த நாட்டிலாவது எதுவும் செய்ய முடியுமா? ஏன்? அதே போன்றுதான் நான் அல்லாஹுவின் பிரதிநிதி, அல்லாஹுவின் அபதி என்று கூறுகின்ற பொழுது ஷைத்தான்களின் அபதுகள் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. அந்த நிலைக்கு நாம் வாழ நம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இந்த நாளின் பரக்கத்தினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினால், அல்லாஹ்வுடைய வஹ்யையும் குர்ஆனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலையும் ஏற்று படித்து விளங்கி விளங்க வைத்து வாழ்ந்த உலமாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்களின் பரக்கத்தினால் வல்ல அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நமது பெற்றோர்கள், உறவினர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், அயல் வீட்டாளர்கள், நமக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள், வயது போனவர்கள், முதிர்ந்தவர்கள், வருத்தத்திலே வாழ்கின்றவர்கள், கஷ்டப்படுகின்றவர்கள், பொருளாதாரத்திலே கஷ்டப்படுகின்றவர்கள், இவர்கள் அனைவருக்கும் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருளை கொடுத்து அவர்களுக்கு விடிவை கொடுக்க வேண்டும் என்று இந்த புனித தினத்திலே பிரார்த்திப்போமாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை நீ ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஹ்தீஹி வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பிஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وسندنا وشفيعنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله رحمة الله للعالمين ونبراس للمتقين. اللهم صل وسلم وبارك على هذا النبي الكريم وعلى آله وأصحابه وأهل بيته وأنصاره وأزواجه وأتباعه وذرياته وأولياء أمته وعلماء شريعته إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله. واعلموا أن الله سبحانه وتعالى يقول في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، فاتقوا الله ما استطعتم. ويقول سبحانه وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق وناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم. اللهم ارحمنا بالقرآن. بارك الله لي ولكم بالقرآن الكريم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد
كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم، وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم، وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله، واعلموا أن الله سبحانه وتعالى أمرنا بالصلاة على رسوله صلى الله عليه وسلم، فقال: أعوذ بالله من الشيطان الرجيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى أصحاب سيدنا محمد وعلى أزواج سيدنا محمد وعلى أنصار سيدنا محمد وعلى أتباع سيدنا محمد وعلى ذرية سيدنا محمد وسلم تسليما كثيرا. اللهم يا رب العالمين، ارض عن سيدنا رسول الله صلى الله عليه وسلم، ونحن نشهد بأنه من الشاهدين. لقد بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة. اللهم صل عليه وعلى آله وصحبه أجمعين، وأنلنا شفاعته يا رب العالمين. وارض اللهم عن أصحابه جميعا يا أكرم الأكرمين، سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وسيدنا علي بن أبي طالب كرم الله وجهه، وعن بقية العشرة المبشرة بالجنة يا رب العالمين. وارض اللهم عن سائر صحابة رسول الله كلهم أجمعين، وعن أزواجه أمهات المؤمنين، وعن أتباعه صلى الله عليه وسلم إلى يوم الدين. وارض اللهم عن علماء شريعة سيدنا محمد صلى الله عليه وسلم. وارض اللهم عن أولياء أمة محمد صلى الله عليه وسلم، سيدنا أبي بكر الصديق وأتباعه، وسيدنا عمر وأتباعه، وسيدنا عثمان وأتباعه، وسيدنا علي وأتباعه. اللهم ارض عن علمائنا وساداتنا وأوليائك يا رب العالمين. اللهم ارض عن المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعنا على الاستقامة يا رب العالمين. اللهم أعنا على الاستقامة يا رب العالمين. اللهم أعنا على الاستقامة يا رب العالمين. اللهم إننا ضعفاء فقونا، وإننا فقراء فارزقنا، وإننا جهلاء فعلمنا. اللهم نور قلوبنا، اللهم نور بصائرنا، اللهم طهر نفوسنا، اللهم زك أنفسنا يا رب العالمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من ناري الدنيا والآخرة يا رب العالمين. اللهم احفظنا من أنفسنا يا رب العالمين. اللهم احفظنا وانصرنا على أنفسنا، وانصرنا على أعدائنا يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين. اللهم أعل بفضلك كلمة الحق والدين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم بارك لنا في هذه البلاد يا رب العالمين. اللهم أكرمنا في هذه البلاد يا كريم يا رحيم. اللهم أعنا على أن نكون عبادك الصالحين في هذه البلاد يا رب العالمين.
اللهم أعنا على أنفسنا وعلى أعدائنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اغفر لوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولحينا ولميتنا ولصغيرنا ولكبيرنا ولكل من معنا وبيننا وفينا وحولنا يا رب العالمين. اللهم انصرنا جميعا يا كريم. اللهم أنزل علينا بركاتك يا رحيم. وصل وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.